السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. அல்லாஹ்வுடைய கிருபையால் நாம் அல் கிராஅத்துல் வாதிஹா என்ற அரபி கிதாபினுடைய முதலாவது பாகத்தை ஓதிக்கொண்டிருக்கிறோம். இன்றைய பாடம் வரிசைப்படி 9வது பாடம். நாம் இந்த பாடத்திலே எதை பற்றி பார்க்க போகின்றோம் என்றால், முதலாவதாக புதிய வார்த்தைகள், அதனுடைய அர்த்தங்களை பற்றி நாம் பார்ப்போம். ஏனென்றால் ஒரு புதிய ஒரு மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அதனுடைய ஒற்றை வார்த்தைகளை நாம் அறிய வேண்டும், அதனை மனனம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மொழியை இலகுவான முறையில் கற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக, இந்த பாடத்திலே வர்ஃப் என்றால் என்ன என்பதை பற்றியும் நாம் அறிவோம். வர்ஃபினுடைய சட்டங்கள் என்னென்ன என்பதையும் நாம் பார்க்க உள்ளோம். மூன்றாவதாக, அந்த ஒற்றை வார்த்தைகளை வைத்து நம்முடைய கிதாபினுடைய முசன்னிஃப் அவர்கள் தம்ரீன் என்பதாக பயிற்சிக்காக சில வார்த்தைகளை கொடுத்துள்ளார்கள். அதனையும் நாம் பார்க்கொள்ளும். நான்காவதாக, முஹாதசா, இரு நபர்களுக்கிடையில் பேச்சுவார்த்தை நடைபெறுவது போன்றுள்ள ஒரு நடனையை நமது முசன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திலே கொண்டு வருவார்கள். அதனையும் நாம் பார்க்கொள்ளும். வாருங்கள், பாடத்திற்குள் போகலாம். புதிய வார்த்தைகள். முதலாவதாக அமாம, முன்னால், வராஅ, பின்னால், கல்ஃப, பின்னால், ஜிவாருன், அருகில், தஹ்த, கீழே, ஃபௌக, மேலே, சல்லத்துல் முஹ்மலாத்தி, குப்பை தொட்டி, ஜெய்புன், பாக்கெட், கலமுர் ரசாசி, பென்சில், கலமுல் ஹிப்ரி, மை பேனா. அடுத்ததாக, இந்த பாடத்திலே வர்ஃப் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் அறிவோம். வர்ஃப் என்றால் ஒரு காலத்தை அல்லது இடத்தை சார்ந்து வரும். உதாரணமாக, காலத்தை என்றால் இன்று, நேற்று, நாளை, அல்யௌம், அல்லைல, இதனை அரபியிலே சொல்வார்கள். அல்யௌம் இன்று, அல்லைல இரவு, இது போன்று காலத்தை சார்ந்ததாக வரும். அல்லது இடத்தை சார்ந்து வரும். உதாரணமாக, முன்னால், பின்னால், மேலே, கீழே, இதுவெல்லாம் இடத்தை சார்ந்தது. இந்த வர்ஃப் ஆகிறது இரண்டு வகைப்படும். முதலாவது வர்ஃபே ஜமான், வர்ஃபே மக்கான். நமது இந்த பாடத்திலே நாம் காணவிருப்பது, இங்கு வர்ஃபுல் மக்கானை பற்றி நாம் படிக்க போகிறோம். அவைகள் என்னென்னவென்றால், முதலாவதாக வராஅ, பின்னால், இதனுடைய அர்த்தங்களும் சேர்த்து சொல்லப்படுகிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தஹ்த, கீழே,
ஃபௌக மேலே, ஹல்ஃப பின்னால், அமாம முன்னால். இவைகளெல்லாம் லர்ஃபுகள். இவைகள் லர்ஃபுல் மகான், ஒரு இடத்தை குறிக்கக்கூடியதாக இவைகள் இருக்கின்றன. இதற்கு அடுத்ததாக இதன் சட்டங்களை பற்றி நாம் அறிவோம். இவர்களுடைய சட்டங்கள் என்னென்னவென்றால், இந்த வார்த்தைகள் அனைத்தும் எல்லா நேரங்களிலும் ஃபத்ஹா, அதாவது ஜபர் பெற்றுதான் வரும். உதாரணமாக அஸ்ஸையாரத்து அமாமல் பைத்தி, காராகிறது வீட்டிற்கு முன்னால் இருக்கிறது. இதிலே அமாம என்பதில் நாம் பார்த்தோம் எனில், அமாமவில் மீமிற்கு லாஸ்ட் கடைசியாக உள்ள அந்த எழுத்திற்கு ஜபர் வந்துள்ளது, ஃபத்ஹா வந்துள்ளது. எல்லா நேரங்களிலும் ஃபத்ஹா பெற்றுதான் வரும். ஆனால் அதற்கு பின் யாயை முத்தக்கல்லிம் வந்தால் அப்பொழுது கஸ்ரா, ஜேர் பெற்று வரும். அதனுடைய உதாரணம் என்னவெனில், அல் மஸ்ஜிது அமாமி, அல் மஸ்ஜிது அமாமி, இதில் எனக்கு முன்னால் மஸ்ஜித் இருக்கிறது. இங்கு நாம் அமாமவிலே மேலே வந்த அமாமவில் பார்த்தோம் எனில், அமாமவில் ஜபர் வந்துள்ளது. எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் இது அமாமவில் ஜபர் தான் வரும். ஆனால் யாயை முத்தக்கல்லிமாக உள்ள அந்த யா வந்தால் அந்த சமயம் மீமிற்கு ஜேர் வரும். இந்த சட்டத்தை நாம் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். வாருங்கள் பாடத்தை பார்ப்போம். இந்த பாடத்தினுடைய பெயர் அத்தர்சுல் ஆஷிர், 10வது பாடம். இது கிதாபினுடைய வரிசைப்படி 10வது பாடம். ஐன அன்த யா ஹாலித், ஹாலிதே நீ எங்கே இருக்கிறாய்? அன அமாமல் பாபி, நான் இந்த கதவிற்கு முன்னால் இருக்கிறேன். இதிலே தர்கீப் என்னவெனில், அன என்பது முபுத்ததா, அமாம ظرف மகான் முலாஃப், அல் பாபி முலாஃப் இலைஹி. இந்த முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து அன என்ற முபுத்ததாவுடைய ஹபர். ஐன அன்தியா சுஆத், சுஆதே நீ எங்கே இருக்கிறாய்? அன வரா அஸ்ஸிதாரதி, நான் இந்த திரைக்கு பின்னால் இருக்கிறேன். இதிலேயும் அன என்பது முபுத்ததா, வரா என்பது வர்ஃப் மகான் முலாஃப், அஸ்ஸிதாரதி என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து இந்த அன என்ற முபுத்ததாவுடைய ஹபர். ஐனல் ஜுனைனத்து, அந்த தோட்டமாகிறது எங்கே இருக்கிறது? அல் ஜுனைனத்து ஹல்ஃபல் பைத்தி, அந்த தோட்டமாகிறது அந்த வீட்டிற்கு பின்னால் இருக்கிறது. அல் ஜுனைனத்து என்பது முபுத்ததா, ஹல்ஃப என்பது வர்ஃப் மகான் முலாஃப், அல் பைத்தி முலாஃப் இலைஹி. முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து இந்த முபுத்ததாவுடைய ஹபர். ஐன மக்தபு மாஜிதின், மாஜிதுடைய மேஜை எங்கே இருக்கிறது? மக்தபு மாஜிதின் பிஜிவாரி சரீரி, மாஜிதுடைய மக்தபாகிறது மேஜையாகிறது, மாஜிதுடைய மேஜையாகிறது கட்டிலிற்கு அருகாமையில் இருக்கிறது. மாஜிதுடைய மேஜையாகிறது கட்டிலிற்கு அருகாமையில் உள்ளது. மக்தபு என்பது முலாஃப், மாஜிதின் என்பது முலாஃப் இலைஹி. இந்த முலாஃப் முலாஃப் இலைஹி சேர்ந்து முபுத்ததா, பி ஜார்
ஜிவாரி என்பது மஜ்ரூர் முதாஃப், அஸ்ஸரீரி என்பது முதாஃப் இலைஹி. இந்த முதாஃப் முதாஃப் இலைஹி எல்லாம் சேர்ந்து ஹபராக மாறும். ஐன சல்லத்துல் முஹ்மலாத்தி, குப்பை தொட்டி எங்கே இருக்கிறது? சல்லத்துல் முஹ்மலாத்தி தஹ்தல் மக்தபி, குப்பை தொட்டியாகிறது மேஜைக்கு கீழே இருக்கிறது. சல்லத்துல் முஹ்மலாத்தி முதாஃப் முதாஃப் இலைஹி, முதாஃப் முதாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. தஹ்தல் மக்தபி, தஹ்த என்பது ظرف மகான், முதாஃப் அல் மக்தபி என்பது முதாஃப் இலைஹி. இந்த முதாஃப் முதாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து இந்த முபுத்ததாவினுடைய ஹபராக மாறும். ஐன கலமுர் ரசாசி, பென்சில் எங்கே இருக்கிறது? கலமுர் ரசாசி ஃபௌகல் மக்தபி, பென்சில் ஆகிறது ஃபௌகல் மக்தபி, மேஜைக்கு மேலே இருக்கிறது, மேஜையின் மீது இருக்கிறது. கலமு என்பது முதாஃப், அர் ரசாசி என்பது முதாஃப் இலைஹி. இரண்டும் முதாஃப் முதாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. ஃபௌக என்பது ظرف மகான் முதாஃப், அல் மக்தபி என்பது முதாஃப் இலைஹி. இந்த ரெண்டு முதாஃப் முதாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து இந்த முபுத்ததாவினுடைய ஹபராக மாறும். ஐனல் கலமுல் ஹிப்ரி, மைப்பேனா எங்கே உள்ளது? இங்க் பென் எங்கே உள்ளது? கலமுல் ஹிப்ரி ஃபௌகல் மக்தபி, மை பேனாவாகிறது, இங்க் பேனாவாகிறது ஃபௌகல் மக்தபி, மேஜைக்கு மேலே, மேஜையின் மீது இருக்கிறது. கலமு என்பது முதாஃப், அல் ஹிப்ரி என்பது முதாஃப் இலைஹி. முதாஃப் முதாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. ஃபௌக என்பது ظرف மகான் முதாஃப், அல் மக்தபி என்பது முதாஃப் இலைஹி. முதாஃப் முதாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து இதனுடைய ஹபராக மாறும். அடுத்ததாக ஐன கலமுர் ரசாசி, ஐன கலமுர் ரசாசி, பென்சில் எங்கே இருக்கிறது? பென்சில் ஆகிறது எங்கே இருக்கிறது? கலமுர் ரசாசி ஃபி ஜெய்பி ஹாமிதின், பென்சில் ஆகிறது ஹாமிதினுடைய பாக்கெட்டிலே இருக்கிறது. கலமு என்பது முதாஃப், அர் ரசாசி என்பது முதாஃப் இலைஹி. முதாஃப் முதாஃப் இலைஹி சேர்ந்து முபுத்ததா. ஃபி என்பது ஜார், ஜெய்பி என்பது மஜ்ரூர் முதாஃப், ஹாமிதின் என்பது முதாஃப் இலைஹி. முதாஃப் முதாஃப் இலைஹி இதெல்லாம் சேர்ந்து இந்த கலமு ரசாசி என்ற முபுத்ததாவிற்கு ஹபராக மாறும். இப்பொழுது நாம் ஒற்றை வார்த்தைகளை மேலே ஒற்றை வார்த்தைகளோடு சேர்த்து சில வாக்கியங்களையும் பார்த்தோம். ஆசிரியர் அவர்கள் இங்கு நமக்கு சில வாக்கியங்களை அமைத்து ஒரு பயிற்சியாக இருக்கட்டும் என்பதற்காக கொடுத்துள்ளார்கள். அதனை நாம் காண்போம். முன்னுள்ள பாடங்களையும் சேர்த்து, அதாவது இந்த பாடத்திலே ظرف மக்கானை பற்றி வந்தது, ظرف மக்கானை பற்றி வந்தது. அந்த ظرف மக்கானுடைய சட்டங்கள் மேலே எல்லா உதாரணங்களிலும் இருந்தது. இங்கு பார்க்கக்கூடிய தம்ரீன் பயிற்சி என்பதில் இதற்கு முன்னால் படித்த எல்லா பாடங்களையும் ஒரு சுருக்கமாக சில உதாரணங்களில் ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு சட்டத்திற்கும் ஒரு உதாரணத்தை கூறுவார்கள். அதனை நாம் காண்போம். அன தில்மீதுன், நான் மாணவன். அன என்பது முபுத்ததா, தில்மீதுன் என்பது ஹபர். இஸ்மி ஹாலிதுன், என்னுடைய பெயராகிறது ஹாலிதாகும். இஸ்மி என்பது, இஸ்ம் என்பது முதாஃப், இந்த யா முதாஃப் இலைஹி, முதாஃப் முதாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா.
ஹாலிதுன் என்பது ஹபர். ஹாதிஹி ஹாதிஹி குர்ராசதி, இது ஆகிறது என்னுடைய நோட்டாகும். இந்த ஹாதிஹி ஏன் ஹாதிஹி என்று வந்தது என்றால், இந்த குர்ராசத்துன் என்பதில் தாய் இருக்கிறது, முஅன்னஸுடைய தாய் இருக்கிறது. அதனால் ஹாதிஹி என்பதாக பெண்பாலை கொண்டு வந்துள்ளார்கள். இப்படியாக முன்னுள்ள சட்டங்கள் எதை படித்தோமோ அதனையும் இந்த பாடத்திலே ஒரு பயிற்சியாக கொண்டு வருகிறார். ஹாதிஹி என்பது முபுததா, குர்ராசத்துன் குர்ராசதி என்பது முலாஃப், இந்த யா என்பது முலாஃப் இலைஹி, இரண்டையும் சேர்த்து இந்த ஹாதிஹியினுடைய கபராக ஆகும். குர்ராசதி ஜமீலத்துன், என்னுடைய நோட்டாகிறது அழகாக இருக்கும். குர்ராசதி முலாஃப், யா முலாஃப் இலைஹி, முலாஃப் முலாஃப் இலைஹி சேர்ந்து முபுததா, ஜமீலத்துன் என்பது ஹபர், இந்த குர்ராசத்தியுடைய ஹபர். வரகுல் குர்ராசத்தி ஜெய்யிதுன், வரகுல் குர்ராசத்தி ஜெய்யிதுன், நோட்டினுடைய பேப்பர்கள் தாளாகிறது ஜெய்யிதுன் நன்றாக இருக்கிறது. வரகுன், வரகு என்பது முலாஃப், அல் குர்ராசத்தி என்பது முலாஃபிலேஹி, முலாஃப் முலாஃபிலேஹி சேர்ந்து முபுததா, ஜெய்யிதுன் என்பது ஹபர், இந்த ஜும்லாவினுடைய ஹபர். ஹாதா கிதாபி, இது என்னுடைய புத்தகம். ஹாதா என்பது முபுததா, கிதாபி என்பது முலாஃப், யா என்பது முலாஃபிலேஹி. இந்த முலாஃப் முலாஃபினுடைய ஜும்லா இந்த ஹாதாவினுடைய ஹபராக மாறும். கிதாபி ஜமீலுன், என்னுடைய கிதாப் ஆகிறது அழகாக இருக்கிறது. கிதாபி என்பது கிதாப் என்பது முலாஃப், யா என்பது முலாஃபிலேஹி, முலாஃப் முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்த முபுததா, ஜமீலுன் என்பது ஹபர். கிதாபி முஃபீதுன், என்னுடைய புத்தகமாகிறது பயனுள்ளதாக இருக்கிறது. கிதாப் என்பது முலாஃப், யா என்பது முலாஃபிலேஹி, முலாஃப் முலாஃபிலேஹி சேர்ந்து முபுததா, முஃபீதுன் என்பது ஹபர். வரகுல் கிதாபி அபியது, கிதாபினுடைய புத்தகத்தினுடைய தாளாகிறது அபியது வெண்மையாக இருக்கிறது. புத்தகத்தினுடைய தாளாகிறது வெண்மையாக இருக்கிறது. இங்கு வரகு என்பது முலாஃப், அல் கிதாபி என்பது முலாஃபிலேஹி, முலாஃப் முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து முபுததா, அபியது என்பது ஹபர். கிலாஃபுல் கிதாபி அஸ்ஃபரு, கிதாபினுடைய உரையாகிறது அஸ்ஃபரு மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது. கிலாஃபு முலாஃப், அல் கிதாபி என்பது முலாஃபிலேஹி, முலாஃப் முலாஃபிலேஹி சேர்ந்து முபுததா, அஸ்ஃபரு என்பது ஹபர். அடுத்ததாக இருவருக்கு இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடப்பது போன்ற ஒரு பாவனையில், நடைமுறையில் சில வாக்கியங்களை முசன்னிஃப் அவர்கள் அமைத்துள்ளார்கள். மா ஹாதிஹி, இது என்ன. ஹாதிஹி குர்ராசத்து ஹாமிதின், இதுவாகிறது ஹாமிதினுடைய நோட்டாகும். ஹாதிஹி என்பது முபுததா, குர்ராசத்து என்பது முலாஃப், ஹாமிதின் என்பது முலாஃபிலேஹி. இந்த முலாஃப் முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து இந்த ஹாதியினுடைய ஹபராக. ஐன குர்ராசத்து ஹாமிதின், ஹாமிதுடைய நோட்டாகிறது எங்கே இருக்கிறது. குர்ராசத்து ஹாமிதின் ஃபௌகல் மக்தபி, ஹாமிதுடைய நோட்டாகிறது மேஜைக்கு மேலே, மேஜையின் மீது இருக்கிறது. குர்ராசத்து என்பது முலாஃப், ஹாமிதின் என்பது முலாஃபிலேஹி, முலாஃப் முலாஃபிலேஹி சேர்ந்து முபுததா, ஃபௌக ظرف மக்கான் முலாஃப், அல் மக்தபி முலாஃபிலேஹி,
முல்லாஃப் முல்லாஃப் இலைஹி சேர்ந்து இந்த குர்ராசத்து ஹாமிதின் என்ற முபுத்ததாவிற்கு ஹபர். கைஃப கிலாஃபுல் கிதாபி, புத்தகத்தினுடைய உரை எவ்வாறு உள்ளது? கிலாஃபுல் கிதாபி அஸ்ஃபரு, புத்தகத்தினுடைய உரையாகிறது மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது. கிலாஃபு முலாஃப், அல் கிதாபி முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி சேர்ந்த முபுத்ததா, அல் அஸ்ஃபரு என்பது ஹபர், முபுத்ததா ஹபர். இந்த முஹாதசா என்பதிலே மேலுள்ள ஒற்றை வார்த்தைகள், மேலும் இந்த பாடத்திலே நாம் படைத்தாலே இதற்குரிய பதில்கள் இவைகளே கிடைக்கும். அதே போல இந்த பாடத்திலே உள்ள ஒற்றை வார்த்தைகளையும் புதிய வார்த்தைகளையும் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் இதிலே வந்த சட்டங்கள், லர்ஃபுல் மக்கான் என்றால் என்ன, அதனுடைய சட்டங்கள் என்ன என்ன என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்தடுத்த பாடங்களிலே படிப்பது, அதனுடைய சட்டங்களை விளங்குவதும் இலகுவாக இருக்கும். பாடம் 10, இதனுடைய ஒரு சிறு சுருக்கத்தையும் நாம் கண்டுகொள்வோம். பாடம் 10 வரக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவதாக புதிய வார்த்தைகள். எந்த அளவு நாம் புதிய வார்த்தைகளை மனனம் செய்வோமோ அதன் மூலம் நாம் புதிய வாக்கியங்களை உருவாக்க முடியும். ஒரு புதிய மொழியை நாம் அறிய வேண்டுமெனில், நாம் அறியாத ஒரு மொழியை நாம் அறிய வேண்டுமெனில், முதலில் அதற்குரிய அந்த மொழிக்குரிய ஒற்றை வார்த்தைகளை நாம் அறிய வேண்டும். அதன் அடிப்படையில் முதலாவதாக புதிய வார்த்தைகள், அதனுடைய அர்த்தங்களும் அதனுடைய இபாரத்துகளுடன் சொல்லப்படும், அதனை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த என்பதனுடைய சட்டம் என்ன என்பதை பற்றியும் இங்கு வரும். மூன்றாவதாக பயிற்சி. இந்த பாடத்திலே உள்ள இன்னும் முன் சென்ற பாடங்களுடைய ஒரு பயிற்சியாக இந்த ஒற்றை வார்த்தைகளை இணைத்து பல பாடங்களுடைய பல சட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பயிற்சியாக சொல்லப்படும் ஒரு விஷயத்தை ஆசிரியர் முசன்னிஃப் அவர்கள் கூறியுள்ளார்கள். நான்காவதாக ஒரு விஷயம், இரு நபர்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடப்பது போன்றும் அதனை முசன்னிஃப் அவர்கள் கிதாபில் எழுதியுள்ளார்கள். அதனை ஒரு சின்னதாக ஒரு சிறிய விஷயத்தை சொல்லி கூறியுள்ளார்கள். அதனையும் நாம் அறிந்து கொள்வோம். வாருங்கள் பாடத்திற்கு சுருக்கத்தை விளக்கமாக பார்ப்போம். முதலாவதாக புதிய ஒற்றை வார்த்தைகள். அதில் நாம் பார்த்தோம் என்று முதலாவதாக இருப்பது இந்தி. இந்தி இதனுடைய அர்த்தம் என்ன? என்னிடத்தில். இந்தி என்றால் என்னிடத்தில் என்ற அர்த்தம். பின்ஜானுன் கிளாஸ், கூபுன் குவளை, லபனுன் பால், கலீலுன் குறைவு, கசீருன் அதிகம், ஷாயுன் டீ, மாஉன் தண்ணீர், பாரிதுன் குளிர்ந்தது. இவைகளெல்லாம் இப்பாடத்திலே வரக்கூடிய ஒற்றை வார்த்தைகள். இதனை நாம் அறிந்தவுடன் பின்பாக வரக்கூடிய இந்த என்பதனுடைய சட்டத்தையும் நாம் அறிவோம். இந்த என்றால் என்பது இதற்கு இதே வீடியோவிலே நாம் பார்த்தோம். லர்ஃபுல் மக்கானை பற்றி நாம் இந்த வீடியோவிலே நாம் பார்த்தோம். அதே லர்ஃபுல் மக்கானை போன்றுதான் இந்த என்பதும், அதாவது எல்லா நேரங்களிலும் அதிலே ஃபத்ஹா ஜபர் தான் வரும். உதாரணமாக நாம் லர்ஃபுல் மக்கானை மேலே பார்த்தோம், ஃபௌக, தஹ்த, வரா, இது போன்றவற்றிலே எவ்வாறு ஃபத்ஹா ஜபர் மட்டும்தான் வருமோ அது போன்று எல்லா நேரங்களிலும் ஃபத்ஹா பெற்றுதான் இந்த என்பதும் வரும். ஆனால் அதற்கு பின் யாய முத்தகல்லிம் வந்தால் அப்பொழுது கஸ்ரா ஜேர் பெற்று வரும். எவ்வாறு? உதாரணமாக இங்கே இந்த என்பதாக இருக்கிறது, எல்லா நேரங்களிலும் இந்த என்பதாகத்தான் வரும். இந்த க, இந்தஹா, இதனுடன் லமீர் சேர்ந்தால் இந்த க, இந்தஹு, இந்தஹா, இவ்வாறாக எல்லா நேரங்களிலும் ஃபத்ஹா பெற்றுதான் வரும். ஆனால் அதனுடன் சேர்ந்து யாய முத்தகல்லிம் வந்தால் அந்த சமயம் தாலிற்கு ஜேர் வரும்.
தாலிற்கு ஜேர் அதாவது கஸ்ரா வரும். அந்த சமயம் மட்டும்தான் இந்த என்பது கஸ்ரா பெற்று வரும். மற்ற எல்லா நேரங்களிலும் ஃபத்ஹா பெற்று ஜபர் பெற்றுதான் வரும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய முழு விளக்கத்தையும் முழு பாடத்தையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவிலே நாம் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.